இதே மாதிரி 11 மணிக்கு தான் ஒரு ஆணும் பெண்ணும் போய் ஒரு இடத்துல பேசுகிறாங்க, ஒருத்தர் வந்து மிரட்டுறாங்க. இதே கண்டென்ட் தானே இப்போ கோவையிலையும் நடந்திருக்கு. அப்போ இந்த ஞானசேகரனுக்கு அதிகபட்சமான ஒரு மக்களுக்கு அச்சம் பெறக்கூடிய ஒரு தண்டனையை கொடுத்துருந்தா இங்கே இருக்கவங்க இவ்வளோ தைரியம் வருமா? ஜாமீன்லேருந்து யார் வெளியே வந்தாலும் அவனுக்கு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் கண்காணிக்கணும் ஒரு ரூல் இருக்கா இல்லையா, ஒரு ஃபாலோ அப் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு போலீஸோ இல்லை யாரோ அவனை கண்காணிச்சுன்ற பயம் இருந்தால் அவன் நைட்டு 11:30 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு அவன் வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபடுவானா? நார்மலாக இருக்கிறவன் வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டான்றதான் என் பதிவு. அவனுக்கு நீங்கள் போதை வசதிகளை வந்து உட்கொண்டா தான் இந்த மாதிரி மூர்க்கத்தனமாக செயல்பட முடியும். போலீஸே பாதி பேர் இதுக்கு துணையாக இருக்கிறாங்கன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மினிபாரின் நிலைமை. போதை வஸ்துகள் வந்து இல்லீகலாக ஈஸியாக மக்களிடம் கிடைக்கிறதுக்கான ஆக்சஸை யார் உருவாக்குறது? இல்லை அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பீட் பாயிண்ட்டோ அந்த செக் பாயிண்ட்டோ போய்ட்டு இப்போ ஃபோட்டோஸ் எடுத்து அப்டேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணி தான் இப்போ நடக்க வேலை இல்லையே. அது நீங்கள் பண்ணலன்னு தானே பிரச்சனை. இப்போ திருவண்ணாமலையில் காவல்துறையை சேர்ந்த 2 பேர், ஆந்திராவில் வந்து 2 பெண்களை பாலியல் வன்முறை பண்ணலையா? நீங்கள் 5 பேர் அஜித்குமார் கொலை வழக்கில் 5 பேர் 5 போலீஸார் பணி எடுக்கும் பண்ணீங்களா? அந்த 5 பேருமே சிந்தரி ட்ரக் யூஸ் பண்ணல நீங்கள் சொல்ல முடியுமா? அந்த பிங்க் ஆட்டோவோட கான்செப்ட் என்ன? பெண்களுக்கு ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தமான எல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவங்களுக்கு காக்கியோட கொடுப்பாங்க. அந்த ஆட்டோவில் பெண்கள் மட்டும்தான் ஏற முடியும், ஆண்கள் ஏற முடியாது. மத்திய அரசுடைய நிர்பயா நிதியின் கீழே தான் அதை வாங்குறாங்க. ஆனால் அதை ஓட்டுவது இப்போது ஆண்கள். அப்போ திட்டத்தின் நோக்கமும் செதஞ்சு போச்சா இல்லையா? அப்போ இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? பெட்ரோல் வச்சு இந்து இருக்கு சந்து புத்தெல்லாம் தேட முடியுமா? வேல்யூவான விஷயம் தான், ஆனால் தேடி தான் ஆகணும். அதற்கேற்ற மேன் பவரை நீங்கள் உற்பத்தி பண்ணி தான் ஆகணும். அதுதான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துருக்கோம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் நான் பெட்ரோல் வச்சு சுற்றுவேன், அங்கே எது நடந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த ஒரு நியாயம்? திருப்பூர் கரூரில் அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற பெரியவங்கெல்லாம் கொண்டாங்கல்ல ஒரு கோஷ்டியை, அந்த கோஷ்டியெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு மாறுதட்டிட்டு இருக்கப்ப பெரிய கொள்ளை சம்பவம் நடக்கிறது. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறப்ப அவங்க சொல்கிறாங்க ஒரு வாக்குமூலத்தில், இந்த இடத்துல நாங்கள் தான் கொள்ளையடிச்சோம், நாங்கள் தான் கொண்டோன்றப்ப போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியலையே. அப்போ எதை மூடி மறைக்க இந்த காவல்துறை ட்ரை பண்ணுறது ஒரு கேள்வி எழுதா இல்லையா? நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த கோவை பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க 24 மணி நேரம் டைம் கேப்குள்ளே. ஆனால் தொடர்ச்சியான மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதிமுக, பாஜக, தாவேக உட்பட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதில் எப்போ தான் இந்த பிரச்சனைலாம் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடர்ச்சியான இந்த சம்பவங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. எப்படி அது முடியும்? ஏன்னா அந்த அரசாங்கம் வந்து அது கட்டுப்படுத்துறதுக்கான எந்த ஒரு திட்டமும் இந்த அரசாங்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 18,500 போக்சோ வழக்குகள் தாக்கலாக இருக்குது. 617 பேர் திமுக ஆட்சிக்கு வந்து வெள்ளிக்கு வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மக்கள் கொந்தளிப்பு அதிகமாகுதுன்னு சொல்லி திருப்பூர் கரூரில் அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற பெரியவங்கெல்லாம் கொண்டாங்கல்ல ஒரு கோஷ்டியை, அந்த கோஷ்டியெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு மாறுதட்டிட்டு இருக்கப்ப பெரிய கொள்ளை சம்பவம் நடக்கிறது. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறப்ப அவங்க சொல்கிறாங்க ஒரு வாக்குமூலத்தில், இந்த இடத்துல நாங்கள் தான் கொள்ளையடிச்சோம், நாங்கள் தான் கொண்டோன்றப்ப போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியலையே. அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து தெரியுமா தெரியாது அவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலைஜி வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாரு. கரூரில் வந்து இந்த மாதிரி வந்து தோட்டத்தில் வேலை செய்கிற பெரியவங்களை வந்து கொள்கிறாங்க, தொடர் சம்பவமாக நடந்துட்டு இருக்குன்றப்ப அது கொந்தளிப்பு அதிகமாக வரப்போ காவல்துறை நினைக்குது சார் கொந்தளிப்பை உடனடியாக கம்மி பண்ணோம். என்ன பண்ணுவாங்க, உடனே அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டோம், குண்டாஸ் போட்டோம், உள்ளே போட்டோம், மக்கள் கொஞ்சம் அமைதியாவாங்கனால ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் வேற ஒரு ஊரில் நடக்கிறப்போ ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்தை பிடிக்கிறாங்க. அதாவது தோட்டத்திலே போய் வெட்டிடுறான், அதெல்லாம் கூட நடந்துச்சு ஒரு எம்எல்ஏ. இதில் பிடிக்கிறப்ப அவன் என்ன சொல்கிறப்ப அவன் வாக்குமூலம் கொடுப்பான்ல, அவன் வாக்குமூலம் கொடுக்குறப்ப அவன் 2-3 இடம் சொல்கிறான், இவன் போய் வெட்டி கொன்று இவன் கொள்ளையடிச்சதை சொல்கிறான். ஆனால் அதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கிறான். அப்போ எதை மூடி மறைக்க இந்த காவல்துறை ட்ரை பண்ணுறதுன்றது ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அப்போ இங்கே காவல்துறை வந்து துரிதமாக எந்த விஷயத்துக்காக செயல்படுதா இல்லை செயல்படுக்குதான்னு ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இந்த இடம் எங்கே நடக்குது? இதே மாதிரி போன வாரம் திருச்சியில் இதே விமான நிலையத்துக்கு பின்னாடி இதே மாதிரி ஒரு பாலியல் சம்பவம் நடந்துச்சா இல்லையா? போன வாட்டி நடந்துச்சா இல்லையா? அதுக்கப்புறமா என்ன நடந்தது? இப்போ ஏற்கனவே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சார் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஞானசேகரனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி வரையும் இதே ஒத்துடையது தானே. நல்லா புரிஞ்சுங்க. இதே மாதிரி 11 மணிக்கு தான் ஒரு ஆணும் பெண்ணும் போய் ஒரு இடத்துல பேசுகிறாங்க, ஒருத்தர் வந்து மிரட்டுறாங்க. இதே கண்டென்ட் தானே இப்போ கோவையிலையும் நடந்திருக்கு.
அப்போ இந்த ஞானசேகரனுக்கு அதிகபட்சமான ஒரு மக்களுக்கு அச்சம் பெறக்கூடிய ஒரு தண்டனையை கொடுத்துருந்தா இங்கே இருக்கவனுக்கு இவ்வளோ தைரியம் வருமா? கேள்வி எழுதா இல்லையா? நம்ம கான்ஸ்டியூஷன் படி அது வேறு விஷயம், ஜஸ்ட்டு சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இடத்துல வந்து குற்றவாளியை குற்றம் செய்ய தூண்டுறதுக்கான சர்க்கம்டன்ஸை ஒரு ஆம்பியன்ஸை இந்த அரசாங்கம் உருவாக்குது. நேரடியாக சொல்கிறேன். அவுட்டரில் இருக்குது கோயம்புத்தூர் இது விமான நிலையம். அந்த அவுட்டரில் டாஸ்மார்க்குடைய மது கிடைக்காதுன்னு ஒருத்தர் மினி டாஸ்மார்க் போடுறான். சட்ட விரோதமாக ஒருத்தர் அங்கே டாஸ்மார்க் கடை வச்சுருக்கான். அது உள்ளூர் கவுன்சிலுக்கு தெரியாமல் வைக்க முடியுமா? உள்ளூர் சட்டசபை உறுப்பினர் தெரியாமல் வைக்க முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியாமல் வைக்க முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சரகத்துக்கு சொந்த எல்லைக்கு உட்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து சட்டவிரோதமான மது அதாவது மினி மது டாஸ்மார்க் இதை வைக்க முடியுமா? ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அப்போ இது இன்டைரக்டாக யார் பொறுப்பு? இதுக்கு காவல்துறை தானே பொறுப்பு. சரி, அது ஒன்று வைங்க. 10 மணி 11 மணி மேலே ஆகிட்டாவே பேட்ரோல் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த பேட்ரோல்னா ஒரு எஸ்பி கீழே கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ஸ்பெக்டர் வருவாங்க, எஸ்ஏ கூட இருப்பாங்க. சில பேர் பகல் டியூட்டி, சில பேர் நைட் டியூட்டி பார்த்து அந்த பேட்ரோல் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த எஸ்பிக்கு எல்லைக்கு உட்பட்டதில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். வாக்கி டாக்கில் தகவல் சொல்லிகிட்டே இருக்கணும். சில வாட்டி அவர் வீடியோ காலில் வருவார். நீங்கள் போய் சொல்கிறீங்களா, இல்லை காணாமல் போயிட்டீங்களா, இல்லை போய் வீட்டில் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லுவேன், வீடியோ காலில் வருவார். இல்லை அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பீட் பாயிண்ட்டோ அந்த செக் பாயிண்ட்டோ போயிட்டதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோஸ் எடுத்து அப்டேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணி தான் இப்போ நடக்க வேலை இல்லையே. அது நீங்கள் பண்ணலன்னு தானே பிரச்சனை. இப்போ திருவண்ணாமலையில் காவல்துறையை சேர்ந்த 2 பேர் ஆந்திராவில் வந்து 2 பெண்களை பாலியல் வன்முறை பண்ணலையா? 2 காவல்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களே. அப்போ அந்த எஸ்பி வந்து பேட்ரோலில் வந்து போயோ இல்லை எஸ்பி வந்து அந்த பேட்ரோலில் இருக்கவங்க வேலை செய்கிறான்னு கண்காணிக்க தவறியதோட விலை தானே அது. சார் தொடர்ச்சியாக எல்லாரையும் கண்காணிச்சிட்டே இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், பின்னாடி வர அந்த வண்டியை மறிக்கிறேன். நான் ஒரு போலீஸாருன்னு இமேஜின் பண்ணி வண்டியை மறிக்கிறேன். அந்த 2 பொண்ணுங்களையும் வண்டியில் ஏற்றுறேன். அப்போ நம்ம இந்த மாதிரி வண்டியில் ஏற்றி இந்த பொண்ணை புதரவுக்குள்ளே கொண்டு போனால் நம்மளை கண்காணிக்கிற எஸ்பி எப்போ வேணால் ஃபோன் பண்ணுவார், நம்மளை வீடியோ காலில் வர சொல்லுவார், நம்மளை தேடி இங்கே ஒரு இது வருன்ற அந்த புத்தி உங்களுக்கு இருக்காதா? அது ஒரு பயம் இருக்கும்ல. அப்போ என்ன நினைக்கிறான், நம்ம எஸ்பி கண்காணிக்க மாட்டார், இன்ஸ்பெக்டர் நம்மளை எதுவும் கேட்க மாட்டார், நம்ம இருக்கிறோமா வேலை செய்கிறோமான்னு செக் பண்ண மேலதிகாரிகள் பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்தில் தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு. அது மறுக்க முடியாதுல்ல. அதுவும் அந்த பிரச்சனை பண்ண அந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் மதுவை விட சிந்தட்டிக் ட்ரக் வந்து போட்டுருந்ததுனால தான் அந்த வேலையை பண்ணியிருக்க முடியும். அவன் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறான், காவல்துறையில் ஒர்க் பண்ணுறான். ஒரு பப்ளிக்கே இந்த மாதிரி நியூஸஸ் பண்ணுறது கூப்பிட்டு போனால் கூட அவன் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்? மதுபோதையில் இருந்தானா கிட்ட போகிறப்ப அவன் மனசாட்சி கொடுத்தோம், நம்ம ஒரு போலீஸாக இருக்கோம் இப்படி பண்ணுறோம், மிரட்டிட்டு இமெல்லாம் எடுக்கக்கூடாது போவான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணையும் அந்த கூட வந்த தாயையும் வந்து பாலியல் வன்முறை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சிந்தட்டிக் ட்ரக் உள்ளே போனோன்னா அவன் மூளை வேலை செய்யலை. அவன் போலீஸுன்றதை மறக்கிறான். அவன் சிந்தட்டிக் ட்ரக் பண்ணியிருக்கான்னு நான் சொல்கிறேன், நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். எந்த ஒரு எவிடன்ஸ் எங்கே அங்கே அவங்க 2 பேரும் நீங்கள் பஸ் ஏற்றி ஆந்திரா காமிச்சிங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல, சஸ்பெண்ட் பண்ணதோடு முடிஞ்சிச்சு. அஜித்குமார் கொலை வழக்கில் சஸ்பெண்ட் இல்லை, அவங்கள பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க, பெருசு வரலையே, நியூஸ் பெருசாக வரலையே. இன்றைக்கி 5 பேர் அஜித்குமார் கொலை வழக்கில் 5 பேர் 5 போலீஸார் பணி நீக்கம் பண்ணிங்களா? அந்த 5 பேருமே சிந்தட்டிக் ட்ரக் யூஸ் பண்ணல நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா இல்லை சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராச்சும் ஒருத்தர் மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் வந்து அப்படின்னா ஜெயிலில் கொண்டு போய் போடுவாங்க. அது நார்மல் ப்ரொசீஜர். மெஜிஸ்ட்ரேட் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும். ஆமாம், அதில் பிளட்டை செக் பண்ணுன்ற மேண்டேட்டரி ப்ரொசீஜர் இருக்கா நான் கேட்குறேன். அதாவது நீங்கள் யார் அரெஸ்ட் பண்ணாலும், அது போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் பப்ளிக் அரெஸ்ட் பண்ணாலும் முதல்ல மேஜிஸ்ட்ரேட் போகிறதுக்கு முன்னாடி லோக்கலுக்கு அரசு மருத்துவமனையில் போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஆல்கா லெவல் என்ன இருக்குது, அவருக்கு என்னென்ன நோய்கள் இருக்குன்னு நம்ம போய் மேஜிஸ்ட்ரேட் சப்மிட் பண்ணுறது தான் வேலை. ஆனால் போலீஸை அரெஸ்ட் பண்ணுறப்போ இது நடைமுறை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, ஒரு பைப்பில் மிளகாப்பொடியை தூவி ஒரு பிளாஸ்டிக் பைப்பு 4 பேர் சேர்ந்து ஒரு நபரை அடிக்கிறாங்கன்னா அவன் நிலையான இடத்துல இருந்திருப்பானா? அவன் நிலையாக இருந்திருப்பானா? தன்னை மறந்துற ஒரு மென்டல் அவனோட மூளை என்ன சொல்லுவான்? ஹையர் அத்தாடி என்ன சொல்லுவான்? அவனோட மானாமதுரை எஸ்பின்னு நினைக்கிறான், அவர் தான் அந்த டீம் அமுச்சு வைக்கிறாரு. டிஎஸ்பி என்ன சொல்லுவார்? அவர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, எனக்கு பணம் வந்தாகணும், நகை வந்தாகணும், இதோட முடிச்சுக்கிறாங்களா? இன்றைக்கி அந்த பொண்ணு அந்த லேடி மானாமதுரை தனிப்பிரிவு டிஎஸ்பி டைரக்டரில் தனிப்பிரிவு இதோ ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அவனை எந்த டீம் அனுப்புகிறாங்கன்னா நார்மலாக இருக்கிறவன் வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டான்றதான் என் பதிவு. அவனுக்கு நீங்கள் போதை வசதிகளில் வந்து உட்கொண்டா தான் இந்த மாதிரி மூர்க்கத்தனமாக செயல்பட முடியும். ஒருத்தனை அடிச்சே கொள்கிற அளவு மூர்க்கத்தனம் உங்களுக்கு ஒரு போலீஸ்க்கு வர முடியாது. போலீஸ் ட்ரைனிங்கில் உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுப்பாங்களங்க. போலீஸ் ட்ரைனிங் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆப்போனண்ட்டை எதிராளி மேலே ஏறி தான் வருவான், உன் மேலே கல் அடிப்பான், நீ தடுக்கணும். உன்னை வசைப்பாடுவான், நீ பொறுத்துக்கணும்.
உன்னை வந்து கையில் இருக்க பொருளை தூக்கி அடிப்பா, நீ ப்ரிவென்ட் பண்ணி நிற்கணும். எஸ்பி ஆர்டர் அங்கே கொடுத்தா தான் நீ வந்து அவனை போய் லத்திச்சா அது முதல் கொண்டு நீங்கள் ஆர்டர் வாங்கணும் தெரியுங்களா? நீங்கள் ஒருத்தனை போய் முட்டி கீழே அடிக்கணும், அதுக்கே நீங்கள் ஆர்டர் வாங்கணும். ஒருத்தர் போய் ஆர்டர் கொடுத்து லத்தி சார்ஜ்னு அவர் கமாண்டிங்கில் ஓகே பண்ணால் தான் நீங்கள் அடிக்க முடியும். இதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ட்ரைனிங்கில் அவங்களுக்கு கொண்டு வருவாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு மிளகா பொருளில் தண்ணியை ஊற்றணும், பெரிய பைப் வச்சு உண்மையாக வர வைக்கிறது, ஐஸ் கட்டில் இந்த படத்தில் வர மாதிரி நினச்சிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணவே முடியாது சுதந்திர நாட்டில். அப்போ அப்படிதானே போலீஸ் செயல்பட்டதா ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கிறது. ரொம்ப நாளாவே அதுதான் நீதிமன்றம் கேட்குது. ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் வழக்கு உட்பட பல வழக்குகள்ல இதே ப்ரொசீஜர் இவங்க ஃபாலோ. ஃபெலிக்ஸ் ஜெயராஜும் அவங்க பாருங்க, நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தாங்க நீங்கள் மருத்துவ பரிசோதனை பண்ணுறத புதாகரமாக இவங்க காட்ட மாட்டேன்றாங்க தான் நான் சொல்கிறேன். அவங்க உட்படுத்திருப்பாங்க தான் நான் சொல்கிறேன். அது எப்படி போலீஸுக்கு கலங்கனால எப்படி ஒத்துப்பாங்க அதை? இப்போ அவங்க செந்தரி ட்ரக் மெத்தபேட்டின் போட்டு தாங்க அடித்தாங்கன்னு சொல்ல முடியுமா போலீஸால்? ஆமாம், திருவண்ணாமலை 2 போலீஸ் இப்படி பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம வைக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, போலீஸே பாதி பேர் இதுக்கு துணையாக இருக்கிறாங்கன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மினிபாரின் நிலைமை. ஒரு கட்சியினர் உள்ளே பூந்து அவ்வளோ பாட்டில் இருந்து உடைக்கிறாங்க, மிச்சர் பாக்கெட் இருந்து வெளியே போகிறாங்க. அப்போ போதை வஸ்துகள் வந்து இல்லீகலாக ஈஸியாக மக்களிடம் கிடைக்கிறதுக்கான ஆக்சஸை யார் உருவாக்குறது? இந்த கவர்மெண்ட் தானே உருவாக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, 4 கிலோமீட்டர் தள்ளி தான் உங்களுக்கு வந்து மது கிடைக்குதுன்னா 4 கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும், போயிட்டு குடிச்சிட்டா திருப்பி 4 கிலோமீட்டர் போய் போலீஸ் பிடிக்கும். இப்போ நம்ம போகிறப்பையும் பிரச்சனை வரப்போ லேட் ஆகிடும்ன்றப்போ உங்களோட மைண்ட் என்ன சொல்லுவோம்? சரி நீ படுத்துருவோம், நாளைக்கு குடிச்சிப்போம், ஓரளவு செட்டில் ஆகிறீங்களா? ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு மதுக்கு நீங்கள் 4 கிலோமீட்டர் போக தேவையில்லை, அப்படியே நீ தள்ளிப்போ இங்கே கிடைக்கும் அப்படின்றப்போ உங்கள் மேலே என்ன வேலை செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக அங்கே போவீங்களா இல்லையா? ஒரு காட்டு உள்ள ஒரு மினி போலி மதுபானங்களை சட்டவிரோதமான ஒரு மதுபான கூடம் வைக்கிறதுக்கான அந்த ஆக்சஸ் எப்படி கிடைச்சிது? அப்போ வந்து நீங்கள் சாராயத்தை ஒழிப்போம், மதுபான கூடங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும்னு சொல்கிறது பொய்யான வாக்குறுதி தானே. நான் கேட்குறது, இப்போ தமிழக அரசுன்னு சொல்லுது 5000 மதுபான கடைகள் இருக்குது சொல்லுதில்ல. இப்போ கோயம்புத்தூரில் மாட்டின மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை மதுபான கடை இருக்குது? கேள்வி வைப்போமா இல்லையா? இப்போ இது பிரச்சனையாச்சு, மாட்டிக்கிச்சு. பிரச்சனையானோன்னா போகிறாங்க, ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியில் போய் பிடிக்கிறாங்க, மது பாட்டில் உடைக்கிறாங்க, அவனை போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, போலீஸ்ட்டு கொடுக்குறாங்க, பாரில் இருக்கக்கூடிய பொருள்லாம் தூக்கி வெளியே போகிறாங்க, எல்லாமே நடக்குது. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்டங்கள் எத்தனை மதுபான கடைகள், எத்தனை போலி பாரில் எடுக்கிறது டேட்டா இருக்கா தமிழக அரசுக்கிட்ட? அப்போ ஒரு குடிமகனுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான பொருளை அவன் வீட்டுக்கே சேர்த்து கிட்டத்தட்ட டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி தானே இது. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை தன்னபர் ஒருத்தர் சம்பாதிக்கிறானா இல்லையா? அதனால் டாஸ்மார்க் போட்டு பில்லு போட்டு நீங்கள் வந்து பேடிஎம்மோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு கார்டு போட்டு எடுத்து மதுபானம் வாங்குறீங்களா? அவன் எங்கேருந்தோ வாங்கி வச்சுட்டு ஊரை ஏமாத்துறான், ஒரு அவுட்டரில் இருக்கிறான். அப்போ ஒரு பதருக்கு பக்கத்தில் ஒரு போலியான சட்டவிரோதமான ஒரு மதுபான கடை கிடைக்கிறப்ப அந்த பதருக்குள்ளே போகிறவன் என்ன ஆட்டிடியூடில் போவான்? அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க நைட்டு 11 மணிக்கு அவங்க 2 பேருக்கு என்ன வேலை, அவங்க ஏன் போய் அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு இது. எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பிரச்சனை வந்துச்சா அதேமாதிரி இது பிரச்சனை. நாங்கள் சொன்னால் அவங்க வந்து நைட்டு 10 மணிக்கு போகிறான். இப்போ இன்றைக்கி உலகமே 24 மணி நேரம் ஆகிடுச்சு. நீ கடை 24 மணி நேரம் திறக்கலாம். 11 மணிக்கெலாம் இன்றைக்கி ஒரு டைம் கிடையாது. நமக்கு தூக்கத்துக்கு சாஃப்ட்வேரில் நைட்டு 11 மணிக்கு போய் படுத்துடுறாங்களா? விடிய வேலை செய்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கான டைமை ஒத்து வந்து அவங்க அங்கே போகிறாங்க. அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட இஷ்யூஸ். ஆனால் அதுக்கு வந்து போதுமான அளவு பாதுகாப்பை பேட்ரோலான காவல்துறை வழங்கியிருக்கணும். அட்லீஸ்ட் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், நம்ம பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் பேட்ரோல் வருன்ற அச்சத்தைனாச்சும் இவங்க அந்த ப்ரிகாஷனை ஏற்படுத்தியிருக்கணும். எதுவுமே தமிழக அரசு செய்யலை. அப்போ வந்து நீங்கள் பிரச்சனை நடந்து முடிஞ்சோன்னு நாங்கள் சுட்டு பிடிச்சிட்டோம். என்னத்தை சுட்டு பிடிச்சிங்க? 10 சிசிடிவி கேமரா போகிறீங்க. யார் முன்னாள் குற்றவாளி அவன் போன வாரம் தான் ஜாமீன்லேருந்து வெளியே வந்திருக்கான். அதிலே ஒரு விஷயம் பாருங்கள், ஜாமீன்லேருந்து யார் வெளியே வந்தாலும் அவனை குறிப்பிட்ட டேட் வரைக்கும் கண்காணிக்கணும் ஒரு ரூல் இருக்கா இல்லையா? ஒரு ஃபாலோ அப் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு போலீஸோ இல்லை யாரோ அவனை கண்காணிச்சுன்ற பயம் இருந்தால் அவன் நைட்டு 11:30 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு அவன் வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபடுவானா? அவன் வந்து நார்மலான டாஸ்மார்க் கடையில், இப்போ நான் சொல்ல வர்றது வந்து அந்த சட்டவிரோதமான விலங்கின அந்த டாஸ்மார்க் கடையில் பிராண்டியோ விஸ்கியோ மற்ற மதுதான் கிடைச்சிதா? அதை விட வேறு போதை வசதிகள் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஹெராயின் இருந்திருக்கலாம், அபின் இருக்கலாம், கஞ்சா இருந்திருக்கலாம், மெத்தபேட்டின் இருந்திருக்கலாம். இல்லை அதுவே ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டான தெரியல. அது வேற கதை. சட்டவிரோதம் தானே, அவ்வளோதானே. அது பாண்டிச்சேரி சரகாரத்துக்கு போது டாஸ்மாக் சட்டவிரோதம் தானே. அப்போ அவனுக்கு வந்து அந்த ஆக்சஸ். இன்றைக்கி நீங்கள் வந்து நாங்கள் வந்து பான்பராக் இல்லாத தமிழத்தை உருவாக்கிட்டோம், ஹன்ஸ் இல்லாத பர்வீஸ் உருவாக்கிட்டோம் மாறு தட்டுறாங்களே. எல்லா பொட்டிகளையும் அண்டர்கிரவுண்டில் விற்கிறானா இல்லையா? மாற்று இருக்கா? பொது இல்லைகளில் சீரட் பிடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இன்றைக்கி எந்த டீகள்லையோ மற்ற எல்லாம் பொது சீரட் பிடிக்காமல் இருக்கிறாங்களா? அப்போ என்ன இல்லை, இதோட உற்பத்தியை தடுக்காமல் விற்பனை மட்டும் தடுக்கணும்னு நினைக்கிறதே வந்து தவறான ஒரு கொள்கையாக இருக்குது. அதுக்கு ஒத்துக்கிறேங்க. மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு நம்ம தான் சொல்கிறோம், நம்ம தான் விற்கிறோம், நம்ம தான் குடிக்கிறோம். அது வந்து வருமானத்தை நோக்கி நகருது. நான் சொல்கிறேன், அந்த வருமானத்தை நோக்கி நகர்றதை கூட ஒரு லீகலாக ஒரு மனசாட்சியோடு பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம்.
இப்போ நீங்களே சொல்கிறீங்க, நான் கூட சொல்லுவேன், சிகரெட்டு தயாரிக்க தொழிற்சாலையை மூடிடுங்க, சிகரெட் யாரும் பிடிக்க மாட்டாங்க. மதுபானம் தயாரிக்க தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடுங்க, மது யாரும் பிடிக்க மாட்டாங்க. கரெக்டான பாதை தான், தப்பு இல்லை. ஆனால் இந்த இந்திய சுதந்திர நாட்டில், இந்திய ஜனநாயக நாட்டில் அவரவர் விருப்பத்துக்கான, அவரவர் செய்வதை செய்வதற்கான, சட்டத்துக்கு உட்பட்டு செய்வதற்கான எல்லா அதிகாரத்தையும் உரிமையும் நம்ம கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்கிறது. அப்போ பெரும்பாலுமா நீங்கள் பண்ணாதீங்கன்றது அரசாங்கம் வலியுறுத்து. அரசாங்கத்தின் கொள்கை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடிஜி அரசாங்கம் வந்து எல்லாரும் மது குடித்து விட்டு 7 மணி மேல் குத்தாட்டம் போடுங்கலாம் சொல்லுவாங்க. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, மது உங்கள் வீட்டுக்கு எனக்கும் போடல, மது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு. அது பாலிசி, கவர்மெண்ட்டோடைய பாலிசி. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் நீங்கள் டாஸ்மாக் கடையை மூடுங்க நீங்கள் போய் வழக்கு போடணுமா சொல்லுவாங்க. அரசின் கொள்கை சார்ந்த பிரச்சனை, நாங்கள் தலையிட மாட்டோம், வெளியே போயிடுவாங்க, கோர்ட் வெளியே போயிடுவோம். ஏன்னா ஒரு வருமானத்துக்கு மாநில அரசின் வருமானம் எங்கெங்க கிடைக்குது? டாஸ்மாக் மூலம் கிடைக்கிறது, போக்குவரத்து கழகங்களில் இருக்கக்கூடிய ஆடியோ ரிஜிஸ்ட்ரேஷன் மூலம் கிடைக்கிறது, பத்திரப்பதிவு மூலம் கிடைக்கிறது, பெட்ரோல் டீசல் வேலை, ஜிஎஸ்டி, 4 வரி வச்சு அந்த அரசாங்கம் ரன் பண்ணுறப்ப அதெல்லாம் கோர்ட் திங்க் பண்ணும். அப்போ அரசாங்கம் விளைவிக்கும், அது தனி கதை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சார் பிரச்சனை வரப்போ பெட்ரோலை அதிகப்படுத்தணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கலைஞர் உரிமை தொகையில் நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம் பெண்களுக்கு, பிங்க் கலரில் இலவசமாக வந்து பயணம் கொடுக்குறோம், பிங்க் ஆட்டோ கொடுத்தோன்னு சொல்லி இப்போ ஒரு 500 ஆட்டோ வாட்டி 500 பெண்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்து, அந்த 500 ஆட்டோவிலையும் 500 பெண்கள் தான் ஓட்டுவாங்க, அதில் பெண்கள் தான் பிரயாணம் பண்ணுவாங்க. அதை காவலன் செயலி கண்காணிக்கும், அதில் ஒரு ஜிபிஎஸ் பொறுத்திருப்போம், அந்த ஆட்டோ எங்கே வருது எங்கே போகுது நாங்கள் கண்காணிக்குவோம். பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா கோயம்பேட்டில் ஒரு பொண்ணை ஏற்றிட்டு ஒருத்தர் 55 வரைக்கும் கூப்பிட்டு போனாங்க, வடநாள் பொண்ணில் பெருசாக பேசப்பட்டது, சரிங்களா? அப்போ அந்த பிங்க் ஆட்டோவை இன்றைக்கு பெரும்பாலும் ஆண்கள் ஓட்டுறாங்க, தெரியுமா? அப்போ இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன? நான் சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா? இன்றைக்கி அந்த பிங்க் ஆட்டோவோட கான்செப்ட் என்ன? பெண்களுக்கு ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தமான எல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவங்களுக்கு காக்கி விட கொடுப்பாங்க. அந்த ஆட்டோவில் பெண்கள் மட்டும்தான் ஏற முடியும், ஆண்கள் ஏற முடியாது, சரிங்களா? என்ன டைம் வேணாலும் நீங்கள் எங்கே அந்த ஆட்டோ ஆன் பண்ண உடனே இந்த ஆட்டோ எங்கேருந்து புறப்படுறதோ கண்ட்ரோல் ரூம் போயிட்டுருக்கோம், காவலன் செயலி மூலம் போகும். எதோ ஒரு இஷ்யூனா கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணுவாங்க, ஏன் இந்த ஆட்டோ இவ்வளோ ரொம்ப நேரம் இங்கே நிற்குது, ஏமா இப்போ கஸ்டமர் வரலையாமா, ஏமா 11:30 மணிக்கு மேலே எங்கேம்மா சுற்றுறீங்கன்னு சொல்லி ஃபாலோஅப்பில் வரும். இதெல்லாம் பண்ணி மத்திய அரசுடைய நிர்பயா நிதியின் கீழே தான் அதை வாங்குறாங்க. ஆனால் அதை ஓட்டுவது இப்போது ஆண்கள். அப்போ திட்டத்தின் நோக்கமும் செதஞ்சு போச்சா இல்லையா? அப்போ இது பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? 18,500 போக்சோ வழக்கில் இந்த அரசாங்கத்தில் ஏன் வந்து பதிவாகுது? 650 கொலைகள் ஏன் நடக்குது? திருப்பூர், கரூர்லாம் பெரிய வயதானவங்களே பார்த்து கொலை பண்ணுறவங்களுக்கான சொல்யூஷன் என்ன? இப்படி பல விஷயங்களுக்கு கேள்விகள் இல்லை இங்கே. அப்போ இன்றைக்கி வந்து எல்லா ரேஷியும் ஏறுதா இல்லையா? இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாதுகாப்பற்ற நிலைதான் இருக்கு. 50% உயர்ந்திருக்கு தமிழ்நாடு. போஸ்கோ வழக்குகள்லாம் ஏற்கனவே 50% வரைக்கும் உயர்ந்திருக்கு. எது போஸ்கோ வழக்குகள் சமீபத்தில்? அதான் எப்படின்னா 50% உயர்ந்திருக்குன்றது டேட்டா சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்களா? அதான பிரச்சனை. தமிழ்நாடு வந்து ஒரு பாதுகாப்பான மாநிலன்ற ஒரு கட்டமைப்பு தான் கொண்டு வராங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வெளியே என்சிஆர்பி டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 87% இருந்த டைரக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 84%லேருந்து 77% குறைஞ்சிருக்கு. அப்போ போலீஸ்கிட்ட டேரெக்டாக மக்கள் போகவே பயப்படுறாங்களான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதை தான் வந்து நேற்று வந்து ஒரு ஐடி விங்கில் ஒரு திமுக சேர்ந்த சகோதரி போட்டிருக்காங்க, நான் எல்லோரும் வந்து சட்டப்படி நடக்கிறதுனால அதிகமான வழக்குகள் போய் பதிவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. போக்சோ வழக்கில் வந்து இது நாள் வரையும் வரலாற்றிலே இல்லாமல் 18,000 வழக்குகள் பதிவாகிருக்குன்னா, அந்த போக்சோ வழக்குடைய மூல காரணம் எங்கே வந்து நிற்கும்? சிந்தடிக் ட்ரக்கில் தாங்க நிற்கும். ஒரு நார்மலாக இருக்கவே அந்த செயலை செய்ய மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அது ஒருத்தர் 2 பேரை கொடுங்க, ஒரு காம கொடுறனா ஒரு 100 பேருக்கான வச்சுங்க, 20 பேரை புறந்தலுங்க, 80 பேர் அவன் நார்மலான மென்டாலிட்டி என்னன்னா அந்த குழந்தையை எப்படி பார்ப்பான்? குழந்தையாக தாங்க பார்ப்பான். இது எல்லாருக்கும் இயல்பு தானுங்க. இந்த மண் என்ன மாதிரி மண்ணுங்க? நம்ம மண் இவனுங்க திராவிட மண், குப்பை விட்டுறானுங்க. இது வந்து கலாச்சாரத்தினோட பின்னிய மண்ணுங்க. அந்த மண் நாம் ஒரு பெரியவங்களை தாயாக பார்த்தா அந்த மைண்ட் தாயாக தாங்க போவோம், ஒரு அக்காவை பார்த்தா அக்காவாக தாங்க போவோம். அது அக்காவை பார்த்ததை காமமாக பார்க்குறது எப்போ பார்ப்ப? உன்னுடைய மூளை செயல்களுக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க. குழந்தையாக பார்க்குறத காமமாக எப்போ பார்ப்போம்? உங்கள் மூளை செயல் எடுக்கணும். நீ எவ்வளோ தான் சரக்கு அடித்தாலும் மூளை வந்து தார் யார் திருப்பி எவ்வளோ டாஸ்மாகில் குடிச்சு போகிறாங்க, எல்லாம் போய் என்ன சண்டையாக பண்ணுறாங்க. உள்ளே போனோட என்ன பண்ணுறான்? அம்மா சாப்பிட்டீங்களா, அக்கா சாப்பிட்டீங்களா, ஒய்ஃப் சாப்பிட எடுத்து வைமா சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்கிறானா இல்லையா? சில பேர் கத்துறான், வேறு விஷயம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஆல்கால் கண்டென்ட் தான் அவங்க மூளையை போய் அங்கே டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ உங்கள் நிதானம், அதனால தான் ஆல்கால் கண்டென்ட் அதில் அச்சிட்றான். இதில் 5.5 இருக்குது, இதில் 20% இருக்குது, 80% இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே போகிறத நீங்கள் இளைஞர் மாறுறீங்க. ஆனால் இது சிந்தடிக் ட்ரக்கை நீங்கள் உபயோகப்படுத்திங்கன்னா இது தாயா, இது தாரமா, இது அக்காவா, தங்கச்சியா, இது குழந்தையா, எதுவுமே தெரியாதுங்க.
அவனோட மூளையில் கடைசியில் என்ன பதிவாகுதோ அதுபடி தான் அவன் நடப்பான். அதனால தான் கண்ணகி நேரம் போலீஸை போய் அடிக்கிறான். யார்? கஞ்சா அடிச்சவன் போலீஸை அடிக்கிறான். போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ண போனால் போலீஸ் எல்லா இதுலையும் திருட ஓடி தான் பார்ப்பீங்க. அந்த இன்சிடென்ட் பார்த்துருக்கீங்களா? போலீஸ் ஓடி அவன் அடிப்பான் போலீஸை. அம்பத்தூர்ல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அம்பத்தூரில் அருவாள் வெட்டி உள்ள கொண்டு போய் நடந்துச்சு. 60 நடந்துச்சு. வடமாநிலத்தவர் வந்து போலீஸை தாக்குன வீடியோலாம் அது இல்லைங்க. நான் சொல்கிறது எப்படின்னா, அவன் தன் செயலை இழந்தனால தான் இப்படி நடக்கிறான். இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறணும், கண்டு டிக்கெட் கேட்டான். நீ என்ன டிக்கெட் கேட்பேன்னு அவனை போட்டு அடிக்கிறான். நார்மலாக இருக்கும் அடிப்பானா? பிரியாணி கல்ல போய் பிரியாணி சாப்பிட்றான். என்னையே நீ காசு கேட்குறான்னு சுயநலவை இழக்கிறாங்க. அவனுக்கு ட்ரக் அந்த வேலை செய்யுதுங்க. அந்த ட்ரக்கோட ஆக்சஸ் இங்கே தமிழ்நாட்டில் மிக எளிதாக கிடைக்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய பதில். அந்த ட்ரக் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஈஸியாக கிடைச்சோன்னா அவன் அழகாக அதை எடுத்துக்கிறான். அதை எடுத்துகிட்டு தன் சுயநிலையை மறக்கிறான். உடனே போய் இந்த போக்சோ வழக்கில் போய் இன்றைக்கி 18,000 வந்து இன்றைக்கி இந்த யஸ்வந்த் குன்றத்தூரில் பண்ணாங்களா இல்லையா? அவனை நார்மலாக பண்ண முடியுமா? ஒரு குழந்தைய எரிச்சு கொண்டான நார்மலாக பண்ண முடியுமா? அதுக்கப்புறமா வெளியே குண்டாசு போட்டு போலீஸால் நிரூபிக்க முடியாமல் வெளியில் வந்து அவங்க அம்மாவை கொண்டானா இல்லையா? இப்போ அந்த கேஸ்லேருந்து அவங்க அப்பா பிறர் சாட்சி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு சாட்சி ஆகி இப்போ நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டான். பிறர் சாட்சியாக எது பண்ணாலும் போலீஸால் நிரூபிக்க முடியல. இன்றைக்கி அவங்க அம்மாவை கொண்டது யாருன்னு தெரில, அந்த குழந்தையை கொண்டது யாருன்னு தெரில. அப்போ போலீஸோடைய இயலாமை தானே அங்கே வெளிப்படுது. ஒருத்தரை குண்டாசு போட்டு அவனுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் போட்ட குண்டாசு எதனா ஒருத்தனை குண்டாசு முறைப்படி 1 வருஷம் உள்ள வச்சுருக்கீங்களா? இல்லையே. ஏன் வைக்க முடியல? சாட்சியங்களை உருவாக்க தெரில உங்களுக்கு. கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான பேப்பர்ஸ் உங்கள்கிட்ட இல்லை. கோர்ட் கன்வின்ஸ் ஆகணுங்க குண்டாசு கன்வியூ பண்ணுறதுக்கு. கோர்ட் உடைக்குது. ஏன்னா கோர்ட் உள்ள போயிட்டீங்கன்னா எவிடன்ஸ் மட்டும்தான் பேசும், பேப்பர் மட்டும்தான் பேசும். இவன் இப்படி கொண்டிருப்பான், இவன் வந்து கெட்ட பையன், இவன் நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை, இவன் மனநிலை பாதிக்கப்பட்டு நீங்கள் என்ன கதையை வேணால் கோர்ட்டில் விடலாம். கோர்ட் அதெல்லாம் எதுவுமே ஏற்றுக்காது. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கொடு, பேப்பரை கொடு. பேப்பரும் சாட்சியங்கள் மட்டும்தான் கோர்ட்டில் செல்லுபடும். எதையுமே நிரூபிக்க முடியல. ஒருத்தர் ரிலீஸ் ஆகி வரான். அப்போ போலீஸ் அதிகாரிகளுடைய செயலற்ற தன்மை தான் அங்கே காட்டுது. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் வந்து திறமையானவர்கள். ஆனால் அவர்களை சுதந்திரமாக செயல்படுவதற்கான அனுமதி இந்த அரசாங்கம் தரலன்னு நான் நேரடியாக குற்றச்சாட்டுறேன். 2 வந்து இங்கே இருக்கக்கூடிய திறமையான அதிகாரிகளை இங்கே இருக்க போலீஸ் தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அரணா மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க தவிர அவர்கள் ஆக்கப்பூர்வமான செயலில் அவங்க இறக்கவே இல்லைங்க. இன்றைக்கி ஒரு அரசியல்வாதி வந்தோன்னா ஃபுல் போலீஸ் இருக்க வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களா இல்லையா? மீனம்பாக்கத்தில் வந்து இறங்கினா அவர் சேர்ற இடம் வரையும் 4 போலீஸ், பெண் போலீஸ், ஆண் போலீஸ் நிற்கிறாங்களா இல்லை? எதுக்கு நிற்கிறாங்க? மோடி வந்தாலும் நிற்கிறாங்க, அமித்ஷா நான் கேட்குறது எல்லாருக்கும் தான் கேட்குறேன். மோடி அமித்ஷா புரோட்டோகால் பாருங்க. மோடி அமித்ஷானுக்கு த்ரெட்டன் இருக்குங்க. மாவோயிஸ்டால் த்ரெட்டன் இருக்குது, உலக நாடுகளால் த்ரெட்டன் இருக்குது, LTTL த்ரெட்டன் இருக்குது. அவங்களுக்கு தான் நின்றுதாங்க. அதனால தான் ZPD கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாதாரணமான ஆட்களுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கே தேவையில்லைன்ற முதலமைச்சருக்கு என்ன த்ரெட்டன் இருக்குது சொல்லுங்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் என்ன த்ரெட்டன் இருக்குது சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லைல்ல சார். விஜய்க்கெல்லாம் கொடுக்குறீங்க, முதல்வர் துணை முதல்வர். ஏன்னா விஜய் கொடுத்தது வந்து த்ரெட்டன் கிடையாதுங்க. இப்போ வந்து கொடுத்தும் விஜயால 41 பேர் சேர்த்துருக்காங்க. உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்குங்க. அளவுக்கு அதிகமான கூட்டம் வருது, ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, தொண்டர்படியாக காப்பாற்ற முடியாது, கண்ட்ரோல் எடுக்கணும். ஒரு தலைவன் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நினச்சுன்னா அது மிகப்பெரிய போராட்ட களமாகும். அப்போ நான் கேட்குறது இது மட்டும் இல்லை. நீங்கள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க, ஒரு கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்குறப்போ ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க தான் வைக்கக்கூடிய. நான் வந்து நாட் ஓன்லி ஃபார் டிஎம்கே சொல்கிறது இல்லை, சட்டமே அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ மாற்று கட்சியை சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் அங்கே போதா இல்லையா? பல நம்ம மாநகர பேருந்து 10 பேருந்து நிற்குது. ஒரு பேருந்துக்கு 5 பேரை நீ போடுறீங்க. போலீஸ் ஒரு 3 ஜீப்பு போகுது. ஒரு ஜீப்பில் 50 பேர்னா 150 பேர் இங்கே நிற்கிறாங்க. ஒரு மாநகர பேருந்தில் அரெஸ்ட் பண்ணி யார் நிற்கிறாங்களோ அவங்க 2 போலீஸ், 2 பெண் போலீஸ், 2 ஆண் போலீஸ் ஏற்றுறீங்களா இல்லையா? இது எல்லாமே என்னது? வேலையற்ற வேலை தானே. கோயில் திருவிழாவில் நம்ம பண்ணுறோம், ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் நடத்துகிறப்ப நம்ம எல்லாமே பண்ணுறோம். அதாவது நான் ரெகுலரான ப்ரோட்டோக்கால். மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல அந்த இடத்துல போலீஸ் போட வேண்டியதோட தேவையும். மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல போலீஸை வைத்து ஒழுங்குபடுத்தணுன்றதுக்கு நான் அதுவரை சொல்ல வரலைங்க. எல்லாருக்கும் இவங்க பாதுகாப்புக்காக தான் சட்டம் ஒழுங்கு போலீஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். வேற ஒன்றில் போடக்கூடாதுன்னு சொல்ல அதிகமாக. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கொலை சம்மந்தமாக, குற்றங்கள் சம்மந்தமாக, லா அண்ட் சம்மந்தமான விஷயங்களை பயன்படுத்துகிற போலீஸாரை அது உள்ளே கொண்டு போகாதீங்க. இதில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுங்கள். இவங்களும் அங்கே போயிடுறாங்களே. இப்போ டிராஃபிக் போலீஸ் கம்மியாக இருக்கிறாங்க. டிராஃபிக் போலீஸ் கம்மியாக இருக்கப்போ அங்கே ஹெட் ஆஃபீஸ் வந்து கால் வரும். நார்மலாக வேறு எந்தெந்த போலீஸ் லா அண்ட் ஆர்டர் போலீஸோ யாராக இருந்தாலும் டிராஃபிக் நீங்கள் சரி பண்ணுங்கள், அதிகமான கூட்டம் இருக்குன்னு போடுறப்போ அவங்களே இறங்கி வேலை செய்வாங்க, வேலை செய்வாங்க. அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டிராஃபிக் போது அதிகமாகிறப்ப டிராஃபிக் போலீஸை ஃபில் பண்ணி அதிகமாக இருக்குங்க எம்ப்ளாய்மெண்ட்டில். நீங்கள் புதுசாக ஆள் எடுக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனையே. இன்றைக்கி ஒரு விகிதாச்சாரம் கம்மியாகிட்டே வருதுங்க. 100 பேருக்கு இவ்வளோ போலீஸ் இருந்து விகிதாச்சாரம் நம்ம கம்மியாகிட்டே வருது. 1000 போலிக்கு ஒரு போலீஸ்ன்ற மாதிரி விகிதாச்சாரம் வச்சுருப்பாங்களா, அது நம்மளுக்கு கம்மியாகிட்டே வருது. மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குது, போலீஸ் சுருங்கிட்டே வருது. அப்படி எப்படி காப்பாற்ற முடியும்? இப்போ நீங்கள் கேட்டிங்க பாருங்கள், சூப்பரான ஒரு கேள்வி. பெட்ரோல் வச்சு இந்து இருக்குது, சந்து புத்தெல்லாம் தேட முடியுமா? வேல்யூவான விஷயம் தான், ஆனால் தேடி தான் ஆகணும். அதற்கேற்ற மேன் பவரை நீங்கள் உற்பத்தி பண்ணி தான் ஆகணும். அதுதான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் நான் பெட்ரோல் வச்சு சுற்றுவேன், அங்கே எது நடந்தாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிறது என்ன ஒரு நியாயம்?
இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய வலி. இன்றைக்கி நிர்வாணமாக ஒருத்தன் போதையில் பாலியல் வன்முறை பண்ணி அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை கூட எடுத்துகிட்டு போகிறான்னா அவன் என்ன மாதிரி ஒரு வக்ரத்தோடு வந்திருப்பான், என்ன மாதிரி போதை யூஸ் பண்ணிப்பான். அதை புரிஞ்சுங்க. அவன் டாஸ்மாகில் இது நம்ம பிராண்டியோ விஸ்கியோ குடித்தவனால இதை பண்ணவே முடியாது. அதையே மீறி ராஜ போதையில் அவன் இருந்திருக்கான். ஒரு பெண்ணை வன்முறை 1க்கு 3 பேர் பண்ணுறாங்கன்னா அவன் தன் சுயநிலவை இழந்து மெத்தபெட்டின் மாதிரி ஒரு ராஜ போதைக்குள்ளே போயிட்டு அந்த பெண்ணை நிர்வாணமாக அங்கேயே போட்டு போனால் நாளைக்கு போலீஸ் வரும், நம்மளை அடிக்கும், நம்மளை அரெஸ்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சுதாங்க பண்ணுறான். தெரியாமையா பண்ணுறான்? பரவாயில்ல, அரெஸ்ட் பண்ணிட்டோம், உள்ளே போவோம். ஏன்னா அவன் அப்போ தான் உள்ளே இருந்துட்டே வரான் வெளியில். அவனை கண்காணிச்சுருந்தே நடந்திருக்குமா? அப்போ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார், நாங்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் போன மீட்டிங்கில் தான் ஸ்ப்ரேவும் மிளகாய் பொடியும் டார்ச் லைட்டும் கொடுத்தோம். இனிமேல் எங்களுடைய அகில இந்திய பெண்கள் மாநில தலைவியாக இருக்கக்கூடிய வானதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, பெண்கள் எல்லாம் இனிமேல் ஸ்ப்ரேயுடன் செல்லுங்கள், நம்மளுடைய பாதுகாப்பை நாமல் தான் பார்த்துக்க வேண்டும், இந்த அரசாங்கம் நம்மளை பாதுகாக்காது நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. எடப்பாடி சொன்ன மாதிரி நடக்குது. எடப்பாடி ஒரு மீட்டிங்கில் கொடுத்தாரா இல்லையா? பெண்களுக்கெல்லாம் கொடுத்தாரா இல்லையா? ஸ்ப்ரேவும் நம்ம மிளகாய் பொடியும் டார்ச் லைட்டும் கொடுத்தார்ல. அப்போ இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் பிறந்த பாதி பேர், இன்றைக்கி சென்னையில் தமிழ்நாட்டில் 8 கோடி பேர்னால் 4 கோடி பேர் பெண்கள் இருக்கிறாங்க. இந்த 4 கோடி பெண்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்தில் இருக்கிறப்ப அதுலேருந்து தவறு இந்த அரசாங்கன்றப்ப உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். எப்படி சீக்கியர்கள் தன்னை பாதுகாப்பு கொள்ள கத்தி வைத்துக்கிறார்களோ அதேமாரி இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ஸ்ப்ரேவுடன் வெளியே போங்க, உங்களுக்கு நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும்ன்றதை திமுக அரசாங்கம் சொல்லாமல் சொல்லுது. சார், இது திமுக அரசுக்கு மட்டும் நடக்கல, இப்போ எல்லா இடங்களும் நடக்குது. குறிப்பாக யூபி, பீகார் போன்ற இடங்கள்ல ரொம்ப அதிகமாகவே நடக்குது. வெஸ்ட் பெங்கால் நடக்குது, டெல்லியில் நடக்குது. இது மாதிரி பல சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். இது குறிப்பாக இது திமுக மேலே மட்டும் தான் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய கைட்லைன்ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கொண்டு வர வேண்டிய டைமிங் வந்துருச்சு நம்ம. இல்லைம்மா, இப்போ இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்களையும் பாஜக ஆளுகிற மாநிலங்களும் நடக்காமலாம் இல்லைன்னு சொல்லலாம். அந்தந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி விகிதாச்சாரத்தில் திமுக 2021 ஆட்சி இன்னைக்கு வரையுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலம் சிறுமிகள் மூலம் பாலியல் வன்முறைக்கான அந்த ரேஷியோவில் 50% 60% அதிகமாகிருக்குன்னு ஒரு ஆய்வு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. NCRB டேட்டாவே இருக்குது. அந்த டேட்டா வச்சு நம்ம பேசுகிறோம். அதனால் அங்கே நடக்கலை, இங்கே நடக்கலை, எல்லாமே நடக்குது. ஹையஸ்ட்டாக இங்கே நடக்குது, அவ்வளோதான். அது எல்லா இடத்துலையும் நடக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. எல்லா ஊர்லேயும் உத்தம புத்திரர்கள் இருக்கிறான்னு சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலையும் நம்ம நிர்பயா மாதிரி ஒரு விஷயம் டெல்லியில் நடந்தது எவ்வளோ பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி சம்பவம் யூபியில் நடந்தது சார். எல்லாமே கண்டிக்கத்தக்கதாமா. இங்கே ரேஷியோ அதிகமாக இருக்குது, தொடர்ந்து நடக்குது. அதுதான் பிரச்சனை. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இஷ்யூ நடந்தப்போ போலீஸ் அலர்ட் ஆயிருக்குமா இல்லையா? இப்போ 2வது இஷ்யூ நடந்தது, திருச்சியில் ஒரு இஷ்யூ நடந்தது, 2வது இங்கே நடந்துச்சுல. இதை போதையை நீங்கள் ஆக்சஸாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாலண்டரியாக வம்படியாக கையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதோட விளைவு தான் சொல்கிறேன் நான். அது கிடைக்க முடியாத ஒரு பொருளாக தான் இங்கே பற்றி வேலையே இல்லைங்க. அந்த பொருள் ஈஸியாக கிடைக்கிறனால தான் அவன் தண்ணிலை மறுக்கிறான். தண்ணிலை மறந்தனால்தான் கண்ணாடியை உடைக்கிறான், ஒரு பொண்ணை இழுக்கிறான், 3 பேர் வன்முறை பண்ணுறான், ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வெளியே போட்டு நிர்வாணமாக ஒரு பெண்ணை ஒரு இந்திய சுதந்திர நாட்டில் ஒருத்தர் விட்டுட்டு போகிறான்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய போதை இருந்துக்கணுங்க, எவ்வளோ பெரிய பக்ராங்க அது. அந்த பெண் வெளியிலேருந்து கூச்சலிட இடம் இல்லை, தன் நிர்வாணமாக இருக்க எப்படி கூச்சலிட முடியும்? இல்லை, கூச்சலிட்டப்பவும் வெளில அந்த அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தேடி பார்த்துருக்காங்க. அதை முதல்ல இழுத்துட்டு போகிறப்பே கூச்சலிட்டுருக்கா, காப்பாற்றுங்க தேடி பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்குள்ளேயும் பத்திரங்கள் இழுத்துட்டு போட்டான் தெரியல. அங்கேருந்து ரொம்ப கிட்ட தான் பெண்கள் ஹாஸ்டல் இருக்குது. அவள் பெண்கள் ஹாஸ்டல் இருக்குது, பெட்ரோல் பாதுகாப்பு தரதுக்கு முடியாதா? தந்தானே ஆகணும். பெண்கள் ஹாஸ்டல் இருக்குங்க, அங்கேருந்து கிட்ட கூப்பிட்ற தூரத்தில் இருக்குங்க. அது பக்கத்தில் தான் இந்த போலி மதுபான கடை இருக்குது. சட்டவிரோதமான செயல்படுற கதை. இந்த சட்டவிரோதமான செயல்படுற கடையில் போய் குடிச்சிட்டு போனானுங்களா, இல்லை திந்தரி ட்ரக்கு குடிச்சாங்களா, சட்டவிரோதமாக செயல்படுற மது மட்டும் தான் இருந்துச்சா, வேலை எதுனா அந்த கஞ்சா பொருட்களான போதை வசதிகள் இருந்துச்சாலும் எதுவுமே தெரியல. அப்போ நான் என்ன நேரடியாக திமுக குற்றச்சாட்டுன்னா, இந்த சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய மதுபான போதையும் மெத்தபைட்டுன்னு கஞ்சா அபின்னு ஹெராயின் போன்றவரையும் ரொம்ப ஈஸியாக இந்த ஆட்சியில் கிடைப்பதனால தான் இது நடக்குதுன்னு சொல்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி அதுக்கு ப்ரூஃப் ஆன மாதிரி தானே நீங்கள் ஜாபர் சாதி கூட வழக்கில் போயிட்டு நம்பர் 1 குற்றவாளியாக இருக்கார். அவர் நம்பர் 1 குற்றவாளி அவர் தான். அவர் தம்பி நம்பர் 2 A2 A3 டைரக்டர் அமீர் இருக்காங்களா இல்லையா? இன்றைக்கி அது கூட வழக்கு போயிட்டு இருக்கா இல்லையா? போயிட்டு இருக்கா இல்லையா? அப்போ திமுகவை சேர்ந்தவர் தானே இது மேஜரான குற்றவாளியாக பார்க்கப்படுது. நாங்கள் நம்ம கண்டுபிடிக்கல, அவங்களே போய் மாற்றுறது. நம்ம என்ன ஒரு பொய்யார பரப்புரையாக சொல்கிறோம்? அவர் தகவல் தொழில் வெளிநாடு அணிகள் பிரிவில் அவர் துணைத் தலைவராக இருந்தாரா இல்லையா? ஜாபர் சாதிக்கு அயலக தமிழகத்தில் துணைத் தலைவராக ஏதோ ஒரு போஸ்டிங் இருந்தாரா இல்லையா? ஸ்டாலின் அவர்களும் எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்தாரா இல்லையா? இங்கே மாட்டின ஞானசேகர் யார் இருந்து சார்? ஞானசேகர் மாவட்ட செயலர் மா சுப்பிரமணியன் அவரோடும் மற்ற பெரிய உதயநிதி அவரோடும் ஸ்டாலினும் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ வீட்டை மாட்டி வச்சிருக்காரா இல்லையா? கடைசி வரையும் அவங்க திமுக காரங்களும் இவங்க சாதிச்சாங்களா? இருக்குதா இல்லையா?
இதை தான் பொதுவெளியில் சொல்கிறோம். சார் அப்படி பார்த்தா பாஜகவோட ஷா மதுரையில் பாஜகவோட ஷா அப்படின்றவர் என்ன பொறுப்பில் இருந்தார் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் போஸ்கோ வழக்கில் அரெஸ்ட் ஆனார். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. தொடர்ச்சியாக இந்த மாதிரி நம்ம குற்றச்சாட்டு வந்து இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லைங்க. நான் சொல்கிறது எல்லாமே இருக்குங்க. இந்த ரேஷியோ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேங்க. எல்லாருமே மனிதர்கள் தாங்க. எல்லா கட்சியிலும் குற்ற இலக்கவர்கள் இருந்தால் இருக்கிறாங்க. முலாயப்படி வெங்கடேசன் கூட அமித்ஷாவோட ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணாங்க செம்மரங்கடத்த இடத்துல. அது போலியான வழக்குன்னு போயிட்டு இருக்காங்க. அது இல்லை, எல்லா இதுலையுமே இருக்கு. நான் இருக்கேன்னு சொல்ல வரல. 50லேருந்து 60% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற ஆய்வு தான் இங்கே நம்ம முன்னெடுக்கிறோம். இப்போ யூபியில் இல்லையா, பீகாரில் இல்லையா, குஜராத் எல்லாத்துலேயும் இருக்குங்க. எல்லாத்துலேயுமே இருக்குது. ஏன் ஈவன் வந்து மதுபானம் இல்லாத குஜராத்தில் இருக்குது, மதுபானமே இல்லாத பீகாரில் இருக்குது, மதுபானம் இல்லாத மேகாலயாலையும் பீகார்லையும் குஜராத்லையும் மது விலக்கு அமலில் இருக்குது. ஆனால் அங்கே பல இடங்களில் மது விற்பனை செய்யப்பட்டுட்டே தான். இது வந்து மது கிடையாதுங்க. நான் மதுவை மட்டும் சொல்லுங்க. மதுவை தாண்டி போதை வசதிகள் தாங்க சொல்கிறேன். குஜராத் இந்த முத்ரா துறைமுகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பல லட்சம் கோடி சொல்கிறாங்க. சட்டப்பூர்வமான நிறுவனமால எல்லாமே பாம்பேயில் வந்து இறங்கி அங்கேருந்து கடத்தல் பண்ணுறதா சொல்கிறாங்க. நிறுவனமானதாக அதுக்குள்ளே வர அப்படி. நான் கேட்குறது என்னென்னா, இங்கே வந்து ஒரு பொருள் கிடைக்காத நீங்கள் ஆணித்தரமாக பொது வழியில் சொல்கிறீங்க. இங்கே வந்து பான்பராக்கோ பெத்தபேட்டினோ இல்லாட்டி ஹன்ஸோ கிடைக்காதுன்னு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் பொது வழியில் வந்து சொல்கிறார். ஆனால் எங்களை மாதிரி ஆட்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறோம், ப்ரூஃப் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. இவங்க சட்டம் போடுறாங்க, தடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, ஆனால் தடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எப்படி பட்டுக்கோட்டை சொன்னாரோ அதுதான் இங்கே நடக்குது. ஏன்னா நான் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், இங்கே வந்து நீங்கள் வந்து எதுவுமே கிடைக்காது, சட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் எல்லாமே கிடைக்குது. இங்கே எதுவுமே நடக்கலை, ஆனால் எல்லாமே நடக்குது. இதுதான் இங்கே நடக்கிற விஷயம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பண்ணானே தேங்க்யூ. நன்றி.